Welcome to Easy English. Today we learn about the adjective. Adjectiveனா என்ன? நார்மலாக நம்ம பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி we know very well in the proverb. proverb பற்றி நமக்கு நல்லா தெரியும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். verb பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதா proverb அப்படின்னு சொல்லுவோம். ஸோ adjective அப்படின்னா நவுன் அண்ட் ப்ரொனவுன் அதை பற்றி எக்ஸ்ட்ரா டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ். டிஸ்கிரைப்னா தெளிவாக இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். ஃபர்ஸ்ட் நவுன் அப்படின்னா என்ன? பிளேஸ், பர்சன், திங்ஸ், அனிமல்ஸ் இதுதான் நம்ம நவுன் சொல்கிறோம். ப்ளஸ் ப்ரொனவுன் அப்படின்னா நவுனோட இன்டைரக்ட் ஃபார்ம் ஹி, ஷி, இட், ஐ, யூ, வி, தே. ஸோ திஸ் இஸ் அ ப்ரொனவுன். ஸோ நவுனும் ப்ரொனவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, விளக்கமாக சொல்கிறது, அதுதான் அட்ஜெக்டிவ். எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இப்போ த கேட் இஸ் ஒயிட் கலர் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, த கேட் அப்படின்னா பூனை, ஒயிட் கலர்னா அது அதோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கேட்டோட. ஸோ தட் இஸ் அட்ஜெக்டிவ். சாலை அகலமாக இருக்கிறது. சாலைன்னா த ரோடு, அகலம்னா வைடு இருக்குது. ஸோ இஸ் ஆட் பண்ணியிருக்கோம். சாலை அகலமாக இருக்கிறது அப்படின்னா த ரோட் இஸ் வைடு. த ரோட் இஸ் வைடு. இதில் த ரோட் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ். ஸோ தட் இஸ் அ நவுன். நவுனோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அதை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அகலமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த வைட் இஸ் அ அட்ஜெக்டிவ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஈஸி இங்கிலீஷை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். பேனா மலிவாக உள்ளது. பேனா அப்படின்னா த பென், மலிவாக அப்படின்னா சீப். ஸோ உள்ளது, ஸோ ப்ரெசன்டென்ஸ்க்காக நம்ம மிஸ் ஆட் பண்ணிக்கோம். பேனா மலிவாக உள்ளது அப்படின்னா the pen is cheap. the pen is cheap. so the pen அப்படின்னா ஒரு திங்ஸ். ஸோ that is a noun. ஒரு நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணிக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? சீப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the cheap is a adjective. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்னா தே, செல்வந்தர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா செல்வந்தர்கள்னா ரிச் பீப்புள். ஸோ இருக்கிறார்கள், இப்போ தே வந்ததுன்னா நம்ம ப்ரெசன்டென்ஸ்லேயே ஏர் ஆட் பண்ணுவோம், ஆர் ஆட் பண்ணுவோம். ஸோ அவர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா தே ஆர் ரிச் பீப்புள். தே ஆர் ரிச் பீப்புள். ஓகே, இப்போ அவங்க, ஸோ தே அவங்க எப்படி இருக்கிறாங்க? ரிச்சா இருக்காங்க. ஸோ த ரிச் இஸ் அட்ஜெக்டிவ். தே அப்படிங்கிறது ஒரு ப்ரொனவுன். நெக்ஸ்ட், அவள் ஒரு அழகான பாடகி. அவள்னா ஷீ, அழகான பாடகி அப்படின்னா பியூட்டிஃபுல் சிங்கர். அவள் ஒரு அழகான பாடகி அப்படின்னா ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் சிங்கர். ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் சிங்கர். இப்போ ஷீ அப்படிங்கிறது என்னது? ஒரு ப்ரொனவுன். ஸோ நவுன் அண்ட் ப்ரொனவுன் ரெண்டு பற்றி டிஸ்கிரைப் பண்ணாலும் அட்ஜெக்டிவ் தான். ஸோ ப்ரொனவுன் அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பியூட்டிஃபுல் சிங்கர். ஸோ த பியூட்டிஃபுல் சிங்கர் இஸ் அ அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அந்த பையன் உயரமாக இருக்கிறான். இப்போ அந்த பையன் அப்படின்னா that boy, உயரமாக அப்படின்னா டால் இருக்கிறான். ஸோ ப்ரெசன்டென்ஸ்க்காக இஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த பையன் அப்படின்னாலும் நம்ம தேட் போட்டிருக்கோம். இந்த பையன் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா திஸ் போடுவோம். ஸோ அந்த பையன் உயரமாக இருக்கிறான் அப்படின்னா that boy is tall. that boy is tall. ஸோ the boy அது ஒரு பர்சன். அவங்கள பற்றி என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க? டால், உயரமாக இருக்கிறான். ஸோ the adjective is tall. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஆமை மெதுவாக இருக்கிறது. அதாவது மெதுவாக போகுது, அதோட மூமெண்ட் மெதுவாக இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆமைனா த டர்ட்டில், மெதுவாக ஸ்லோ இருக்கிறது. ஸோ ஆஸ் யூஸ்வல் ஆட் எஸ் இஸ். ஸோ ஆமை மெதுவாக இருக்கிறது அப்படின்னா த டர்ட்டில் இஸ் ஸ்லோ. த டர்ட்டில் இஸ் ஸ்லோ. த டர்ட்டில் அப்படிங்கிறது ஒரு அனிமல். ஸோ அதை என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க? ஸ்லோவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த அட்ஜெக்டிவ் இஸ் ஸ்லோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த கயிறு நீளமானது. இந்த கயிறுனா த ரோப். கயிறுனா இங்கிலீஷ்ல ரோப். நீளமானதுன்னா லாங். ஸோ அந்த கயிறு நீளமா இருக்குது அப்படின்னு சொல்றத நம்ம த ரோப் இஸ் லாங். ரோப் இஸ் லாங். ஸோ ரோப் அப்படிங்கிறது ஒரு திங்ஸ். அப்போ அது ஒரு நவுன். ஸோ அந்த நவுன் என்ன அட்ஜெக்டிவ் பண்ணியிருக்காங்க? லாங்கா இருக்கு, அதாவது நீளமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த அட்ஜெக்டிவ் இஸ் லாங். இந்த கயிறு நீளமானது அப்படின்னா அந்த கயிறை பத்தி லாங்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த லாங் தான் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் ஒரு தைரியமான பெண். அவள்னா ஷீ, தைரியமான பெண் அப்படின்னா பிரேவ் கேர்ள். ஸோ அவள் ஒரு தைரியமான பெண் அப்படின்னா ஷீ இஸ் அ பிரேவ் கேர்ள். இப்போ இதில் ஷீ அப்படிங்கிறது ஒரு ப்ரொனவுன்.
அந்த ப்ரொனவுனை பத்தி என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவள் ஒரு தைரியமான பெண் அப்படின்னா, she is a brave girl. she is a brave girl. So the brave is the adjective. நெக்ஸ்ட் வீடு பெரியதாக உள்ளது. the house is big. அதாவது வீடுனா ஹவுஸ், பெரியதாக அப்படின்னா பிக், உள்ளது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்க்காக நம்ம மிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். வீடு பெரியதாக உள்ளது அப்படின்னா the big is the house is big. the house is big. ஸோ the house அப்படிங்கிறது ஒரு பிளேஸ். ஸோ அந்த பிளேஸை பற்றி என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, பிக்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பெரியதா. ஸோ த பிக் இஸ் அ அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் ஒன், இந்த பை எடையாக இருக்கிறது, அதாவது வெயிட்டா இருக்கு அந்த பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைனா திஸ் பேக், எடையாக அப்படின்னா வெயிட், இருக்கிறது இஸ். ஸோ இந்த பை எடையாக இருக்கிறது அப்படின்னா த பேக் இஸ் வெயிட். த பேக் இஸ், திஸ் பேக் இஸ் வெயிட். ஸோ திஸ் பேக் ஒரு பேக் சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஒரு திங்ஸ், பேக்குங்கிறது ஒரு திங்ஸ். ஸோ தட் இஸ் அ நவுன். இந்த நவுனை பற்றி என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, வெயிட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த வெயிட் இஸ் அ அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த கத்தி ஷார்ப்பாக உள்ளது. ஸோ இந்த கத்தி அப்படின்னா திஸ் நைஃப், ஷார்ப்பாக இருக்கிறது ஸோ ஷார்ப். ஸோ இந்த கத்தி ஷார்ப்பாக உள்ளது அப்படின்னா திஸ் நைஃப் இஸ் ஷார்ப். திஸ் நைஃப் இஸ் ஷார்ப். ஸோ திஸ் நைஃப் அப்படிங்கிறது அது ஒரு கத்தி. ஸோ கத்திங்கிறது ஒரு திங்ஸ், அது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஷார்ப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஷார்ப் இஸ் த அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன் நண்பன் சோம்பேறி. அதாவது உன் நண்பன் அப்படின்னா யுவர் ஃப்ரெண்ட், சோம்பேறி அப்படின்னா லேசி. சோம்பேறினா லேசியா இருக்கிறது. ஸோ உன் நண்பன் சோம்பேறி அப்படின்னா யுவர் ஃப்ரெண்ட் இஸ் லேசி. யுவர் ஃப்ரெண்ட் இஸ் லேசி. இப்போ உன் நண்பன் அப்படின்னா யுவர் ஃப்ரெண்ட். ஸோ யுவர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது அது ஒரு பர்சன். பர்சன்னா நவுன். ஸோ இந்த நவுனை பற்றி என்ன டிஸ்கிரைப் பண்ணிக்காங்க, லேசியாக இருக்காங்க. ஸோ த லேசி த அட்ஜெக்டிவ். அவன் ஒரு புத்திசாலி மாணவன். அவன்னா ஹீ, புத்திசாலினா கிளவர், மாணவன்னா பாய். ஸோ அவன் ஒரு புத்திசாலி மாணவன் அப்படின்னா ஹீ இஸ் அ கிளவர் பாய். ஹீ இஸ் அ கிளவர் பாய். ஸோ ஹீ அப்படின்னா அது ஒரு ப்ரொனவுன். ப்ரொனவுன் என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, கிளவரா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புத்திசாலி மாணவன் அப்படின்னா கிளவர் பாய். இன்னொன்று பிரில்லியன் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ த கிளவர் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தரை ஈரமாக உள்ளது. தரை அப்படின்னா த ஃப்ளோர், ஈரமாக அப்படின்னா வெட்டு, வெட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஈரமாக இருக்கிறது. தரை ஈரமாக உள்ளது அப்படின்னா the floor is wet. the floor is wet. ஸோ the floor அப்படிங்கிறது தரை. ஸோ அது வந்து ஒரு பிளேஸ். பிளேஸ் அப்படின்னா என்னது, நவுன். இந்த நவுனை பத்தி என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, ஈரமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the wet is a adjective. நெக்ஸ்ட் ஒன், அவள் ஒரு அதிர்ஷ்டசாலி குழந்தை. அவள்னா ஷீ, அதிர்ஷ்டசாலி அப்படின்னா லக்கி, குழந்தைனா சைல்டு. ஸோ அவள் ஒரு அதிர்ஷ்டசாலி குழந்தை அப்படின்னா ஷீ இஸ் அ லக்கி சைல்டு. ஷீ இஸ் அ லக்கி சைல்டு. ஷீ அப்படிங்கிறது என்னது, அவள், அதாவது அது ஒரு ப்ரொனவுன். ஸோ அந்த ப்ரொனவுனை என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, லக்கி சைல்டு, அதிர்ஷ்டசாலியான குழந்தைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அதிர்ஷ்டசாலி, த லக்கி இஸ் அ அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்னன்னா, அவன் இளமையாக இருக்கிறான். அவன்னா ஹீ, இளமைனா என்னது, யங்கா இருக்கிறது. ஸோ இந்த சென்டென்ஸை மேக் பண்ணி கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. அவன் இளமையாக இருக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் அதுல எது அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவும் எழுதி கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.